பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன். நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்மளை படைச்சவர். அவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர சுகம் என்கிற ஆசீர்வாதம், செல்வம் என்கிற ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், நிம்மதி, ஞானம், இப்படி சொல்லிட்டே போகலாம். அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. அவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவர் தன்னையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரு. நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றணுன்றதுக்காக, எல்லா விதத்திலையும் நம்மளை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக தான் அவர் தன்னுடைய ஜீவனையே பலியை கொடுத்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தாரு. அதனால நீங்க விசுவாசத்தோட சொல்லணும், நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு நீங்க சொல்லும்போது தேவன் அதை கவனிக்கிறார். அதை கவனிச்சு உங்களை கனப்படுத்துவார். என் பிள்ளை எவ்வளோ விசுவாசத்தோட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்றாளேன்னு சொல்லி எந்த குறையும் இல்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால ஆசீர்வாதமே எனக்கு இல்லைன்னு இனிமே சொல்லாதீங்க, சோர்ந்தும் போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பவராகவே உங்க கூட இருக்கிறாரு. இப்போ ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோட சொல்றீங்களா? நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.